எங்களுக்கு தேர்தல் குழுவோட கூட்டம் ஐயாவு மஹால் நடக்கு, அதுக்கு தான் போகிறேன். இப்போ எங்களோட தேர்தல் அறிக்கை நிறைவு பகுதியை அடைந்திருக்கிறது. ஜனநாயக முறைப்படி யார் எல்லாம் கருத்து சொன்னார்களோ ஒருவர் கருத்து கூட விடுபடாமல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 45,000 கருத்துக்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். இதில் அதிகப்படியான தகவல்கள் வந்தது விவசாயத்தை பற்றி. ஆக எல்லோரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களில் வர பெட்டியில் வந்து ஒரு பெட்டியில் 500லிருந்து 1000 கோரிக்கைகள் இருக்கிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் எந்த அளவிற்கு அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால தான் நாங்கள் அதை எந்த கோரிக்கையும் விடாமல் எங்களோட கருத்தை அதில் திணிக்காமல் நாங்கள் மிக நல்ல நிலையில் அதை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களோட தேர்தல் அறிக்கை மக்களுக்கான தேர்தல் அறிக்கையாக, தொலைநோக்கு பார்வையோடு கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இல்லை, இதில் நாங்கள் 2-3 முறை, ஒன்று வந்து நாங்கள் நேரடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்கள், அவர்களிடம் எங்களோட கோரிக்கை வைப்போம். ஏன்னா அவங்களும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் மக்கள்கிட்ட நாங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் அவர்கிட்ட வந்து இதை செய்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்களோட மத்திய அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய சில திட்டங்களுக்காக எங்களுக்கு மக்கள் சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மத்திய தலைமையிடமும் மத்திய பிரதம அமைச்சரிடமும் மத்திய மந்திரிகளிடமும் கொடுப்போம். இது எங்களுக்கு ஒன்று வாய்ப்பு. ஏன்னா மக்களிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையில் சேர்ப்பதற்கும் மக்கள் சில கோரிக்கைகளை மத்திய அரசுக்கும் வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மத்திய அரசிடம் அந்த கோரிக்கைகளை வைப்போம். தொலைநோக்கு திட்டம், இப்போ நதிநீர் மேலாண்மை போன்றவற்றில் தொலைநோக்கு திட்டத்தில் சில திட்டங்களை வல்லுநர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டமாக நாங்கள் அதை பதிவு செய்து வைத்திருப்போம். எப்போ அதை நடைமுறைப்படுத்த முடியுமோ நடைமுறைப்படுத்தும். இல்லை, நாங்கள் இது அந்த கூட்டணி பற்றி பேச நான் அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர்கள் ஏதாவது சொன்னாதான். அதான் தலைவர்கள் என்ன அதிகாரப்பூர்வம் இல்லை, நான் அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டும் எங்கள் தலைவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான், அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அதுதான். இதில் எனக்கு சொந்த கருத்து எதுவும் இல்லை. இல்லை, நாங்கள் இப்போ எங்களோட கூட்டணி பலமாக இருக்குதுங்க. மத்தியில் ஆட்சி செய்த ஒரு கூட்டணி, மாநிலத்தில் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டணி, மாநிலத்தில் ஆட்சி செய்த கூட்டணி. எங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியும் நல்லா வேலை செய்யும், மேத்தமேட்டிக்ஸும் நல்லா வேலை செய்யும், எண்ணிக்கையும் நல்லா வேலை செய்யும், எண்ணமும் நல்லா வேலை செய்யும். அதனால் காங்கிரஸ் திமுக மாதிரி குழப்பமும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இப்போ குழம்பி கொண்டு இருக்கிற மாதிரி எந்த குழப்பமும் எங்கிட்ட இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரே ஒற்றை நோக்கம், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது எங்களது ஒற்றை நோக்கம். செந்தில் பாலாஜி வந்து நாளைக்கு ஆஜராகிறதா இருக்கு. அவருக்கான அழைப்பு அப்படிங்கிறது பல்வேறு கேள்வி எழுப்புறது அவரே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. நான் வந்து சிகிச்சை சம்பந்தத்தில் தான் போனேன், எதுக்கு என்ன அழைத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது வந்து விசாரணை என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் தம்பி விஜய் கட்சி தான் அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதனால் சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் யாரெல்லாம் ஒருவேளை ஈடுபட்டு இருப்பார்களோ சந்தேகத்திற்கிடமான உள்ளவர்களெல்லாம் விசாரணைக்கு அழைப்பாங்க. விசாரணைக்கு அழைத்து இவங்க போய் என்ன கருத்தோ சொல்லிட்டு வர வேண்டியதுதான். எல்லாத்துலேயும் பாஜகவை இணைப்பது என்பது சரியல்ல. இது வந்து அவங்க பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பாஜகவை பார்த்து பயந்த உடனே எதை எடுத்தாலும் பாஜக, தேர்தல் தேதியா உடனே பாஜக, விசாரணைக்கு கூப்பிடுறாங்களா உடனே பாஜக. ஆக அவர்கள் பாஜகவை பார்த்து அரண்டு போயிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இல்லை, இதில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்த மட்டும் எல்லாமே நேர்மையாக ஜனநாயக முறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னோட நான் வந்து ஒரு ரொம்ப அடிபணிதல் உள்ள ஒரு தொண்டர் கட்சிக்கு. அதனால் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் வழிமொழிகிறது கட்சி, நான் வழி நடப்பேன், அவ்வளவுதான். அடுத்த வாரத்துக்குள்ளே இப்போ ஏறக்குறைய நாங்கள் வரைவு தேர்தல் அறிக்கையை தயார் செய்துட்டோம். நிறையா இருக்குது. அதனால் நான் அதை வந்து கொஞ்சம் மக்களுக்கானதாக மட்டுமே தேர்ந்தெடுத்து அடுத்த வாரத்துக்குள்ளே தயார் செய்துடுவோம். நன்றி. அதே மாதிரி ஒன்று, நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்க. இதுவே திமுக கூட்டணி எவ்வளோ பொய் சொல்கிறார்கள் என்பதற்கு. அவங்க வீட்டில் உள்ள கேஸில் சமைச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு தான் எல்லாருமே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. யாருமே கேஸ் இல்லாமல் வரல. அதனால் அவங்க வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உடனே பெட்ரோலிய அமைச்சகத்தை கூப்பிட்டு 70% உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருக்கிறதுக்கும், அதே மாதிரி 2 கப்பல்கள் கேஸோட நம்ம
அந்த ஹர்மூஸை தாண்டி இருக்கு. வேற எந்த நாட்டிற்கும் இந்த அனுமதி கிடையாது. இந்த அளவிற்கு அனுமதி பெற்று மக்கள் பாதிப்படையாமல் இருக்க வேண்டிய ஒரு பிரதம அமைச்சரை எதிர்த்து இவர்களெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்றால் மக்களே அவர்களை நம்ப மாட்டார்கள் என்பதற்கு ஒரு சான்று. நாளைக்கு திருநெல்வேலி ஆமாம், போறீங்களா? போகிறேன். தேர்தல் வந்தனால அதுல இல்லை, திருநெல்வேலி ஏன்னா அந்த 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 பிரச்சனை அவ்வளோ உக்கிரமான பிரச்சனை, உண்மையிலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் நிச்சயமாக அங்கே போகிறோம், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறோம். நடைமுறையில அது நடைமுறை, அது என்ன அனுமதி எல்லாம் கட்சிகள் பார்த்து கொள்வார்கள். நாங்கள் அங்கே நிச்சயமாக நான் போகிறேன். முடிந்தால் அந்த பெண்ணோட வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லி அவங்களோட கோரிக்கையும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால் நிச்சயமாக நான் திருநெல்வேலி போகிறேன். மற்றபடி அனுமதி எல்லாம் கட்சி பார்த்துக்கொள்வார்கள்.